பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடிய பட்சத்துல உலகத்தினுடைய பொய்யான வழிகளை சாத்தான் காமிக்கக்கூடிய இதுதான் நல்ல வழி, இந்த பாதையில போனீங்கன்னா நீங்க சரியா போயிருவீங்க என்று சொல்லி சாத்தான் காமிக்கக்கூடிய பொய்யான வழிகளை தேவன் நமக்கு என்ன செய்வார்? காட்டி கொடுத்து விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? வாசிக்கலாமா? சங்கீதம் 119 சங்கீதத்துல 104வது வசனம். உமது கட்டளைகளால் உணர்வு அடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நியமங்களால், அவர் தந்த கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் என்று சொல்லி சொன்னால் முழுவதுமாக நுண்ணறிவு பெற்று விட்டேன். ஆண்டவரே, நுண்ணறிவு அடைந்து விட்டேன். உங்களுடைய கட்டளைகளினாலே, நீர் சொல்லிக் கொடுத்த அந்த நியமங்களினாலே என்னுடைய அறிவு கண்கள் அவை திறக்கப்பட்டது. அதனால நான் எல்லா பொய் வழிகளையும், அனைத்து வகையான பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அழகாக இந்த தாவீது குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோலத்தான் நாமும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை நாம் முழுவதுமாக நுண்ணறிவு பெற்றதினாலே பொய்யான வழிகளை, சாத்தான் காமிக்கக்கூடிய பொய்யான வழிகளை நாம் என்ன செய்து விட வேண்டும்? விட்டு விலகி விட வேண்டும் என்று சொல்லி அழகாக இங்க நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நுண்ணறிவு இருப்பதனால நாம் என்ன செய்து விடலாம்? ஆட்டோமேட்டிக்கா இந்த வழி தவறுப்பா, இது சாத்தான் கொண்டு போகக்கூடிய வழி, இதுல நான் சொல்ல மாட்டேன். சமாதானத்துக்குரிய வழிகளில் நான் சொல்லுவேன். மதுவினால ஏற்படக்கூடிய துன்பங்களை நான் அறிவேன். வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மது அருந்தக்கூடாது. ஆண்டவருக்குரிய சிந்தனைகளை நமக்கு அது எடுத்து விடும், அது கெடுத்து விடும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? மதுபானம் நான் அருந்த மாட்டேன் அப்படிங்கிற சிந்தனை எனக்குள்ளாக வர ஆரம்பிக்கணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் படித்து உணர்வடைந்தாச்சு, கேட்டு உணர்வடைந்தாச்சு. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் நான் இன்னும் உணர்வடையவில்லை, நான் இயேசுவுக்கு தான் நான் போவேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலேயும் ஒவ்வொரு சிந்தனைகளை தந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மேம்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நம்மகிட்ட கொண்டு வரணும் ஆசைப்படுகிறார். நான் இன்னும் இது பழைய பஞ்சாங்கத்தையே நான் வச்சுக்கிட்டு ஓடிட்டே இருப்பேன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கான வாழ்க்கையை தருகிறார். நம்மளை கை தூக்கி உயர்த்தணும்னு ஆசைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றணும்னு ஆசைப்படுகிறார். கொடுத்து அழகு பார்ப்பாருங்க நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதா கொடுத்து அழகு பார்க்கிற தேவன். நீங்க அவர் வழிக்கு வந்து பாருங்களேன். சாத்தான் வழியை விட்டுருங்க, வேற வழி நமக்கு வேண்டாம். பொய்யான வழியை நம்ம தேடி போக வேண்டாம். நியாயமான வழியில, ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய உண்மையான வழியில நீங்க சென்று பாருங்களேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாவீதுங்க தான் சொல்லுகிறார், உங்களுடைய கட்டளையில நான் உணவடைஞ்சிட்டேன்ப்பா, அதனால நான் பொய்யான வழியை நான் வெறுக்கிறேன், நான் போக மாட்டேன், பொய்யான வழிக்கே நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவர் தன்னை முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அப்பதான் அந்த வசனம் சொல்றார். மறுபடியும் அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்ம சரியான வழியில போகின்ற பொழுது அது வெளிச்சமாக, தீபமாக நம்மை வழிகாட்டும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. விசுவாசத்தோடு சரியான வழியில செல்லலாமா? உணர்வடைந்த பிள்ளைகளாக, நுண்ணறிவுள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் செல்லுவோமா? ஜெபம் செய்யலாம். நேசிக்க நண்பர்கள் நேசப்பா, இந்த நாளிலே கூட பொய்யான வழிகளை விட்டு நேர் வழியில, நீதியின் பாதையில, செம்மையான பாதையில நடக்க எங்களை அழைக்கிறீங்கப்பா. அதன்படி வாழ எங்களை அழைக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதன்படி வாழ, அந்த சிந்தனைகளை எங்கள் மனதிலே விதைத்து அதன்படியே ஓட தேவ பலன் எங்களுக்கு தரும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையான பாதையில தொடர்ந்து நடப்பதற்கான சுகபலன் ஜீவனை தாங்கப்பா, சுகபலன் ஜீவனை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாகவும் தீபமாகவும் உங்களுடைய வசனம் இருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஓடுவதற்கான பலனை தந்திருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.